சுசீந்திரன் என்னுடைய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சுசி. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. ராஜா சார் இருக்கிற மேடையில் ரொம்ப நாளாக ஆசை இருந்தது ஏறணும் அப்படின்னா. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் கூட. பக்கத்துலலாம் நின்னேன். சொல்ல மறந்த கதை படம் பார்த்துட்டே இருந்தார். ஒரு பிரசாத்தில் இருக்கும்போது நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தார், பணம் மட்டும் வாழ்க்கையா அப்படின்னா. சரியான பாட்டுங்கய்யா. இப்போலாம் இப்போ தான் டைரக்டர் ஆகிட்டு அதெல்லாம் உணர முடியுது. அப்படி ஒரு அவன் பக்கத்தில் நின்னுங்கும்போது அங்கே உள்ள என்ஜினியர்லாம் சொன்னாங்க, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, சார் பாட போறாரு அப்படின்னு சொல்லி. நான் சும்மா நிற்கிறேன், சார் வெளில போச்சோன்னா போச்சுடுங்க அப்படின்னா. அவங்க கொடுத்த பில்டப் எதுவுமே இல்லை. இங்கே நிற்க போறியா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா நிற்கிறீங்க அப்படின்னு. அப்படியே சத்தம் வரக்கூடாது, அப்படியே உட்காரு அப்படின்னாரு. அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அந்த பாட்டு எல்லாமே கேட்டேன். அந்த ஒரு நல்ல கொடுப்பினை இருந்து இன்னைக்கு இயக்குனர் ஆகிட்டு இன்னும் ஒரு 4 சீட்டு தள்ளி தான் உட்காந்துருக்கேன். பொதுவாக எல்லாருமே வந்து டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு டெக்னீஷியன் போட்டு பார்ப்பான். அதில் எனக்கு வந்து பாண்டி ராஜா, இப்போ தான் பாண்டி ராஜான்னு வச்சிருக்கேன். பாண்டி ராஜா இளையராஜா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். அதுக்கான ஒரு கொடுப்பினை இன்னும் அமையலை. நல்ல ஒரு கதை வரும்போது கண்டிப்பாக ஐயா கிட்ட வருவேன். ஐயா கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கதை எனக்கு இல்லை. இந்த படம் அழகர் சாமி குதிரை வந்து இது ஐயா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி ஒரு படம். நான் படம் பார்த்தேன். நான் சும்மா வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அழகர் சாமி குதிரை படத்தை வந்து முழுக்க பார்த்தேன். சுசி வந்து எப்பவுமே வெனிலா கபடி குழுக்கு அப்புறம் தான் நண்பர்களானோம். அவர் பண்ணுற கதையை என்கிட்ட சொல்லுவார், நான் பண்ணுற கதையை அவர்கிட்ட சொல்லுவேன். 2 பேருமே ஒரு இது பண்ணிக்குவோம். அதே மாதிரி படத்தை போட்டு காமிச்சாரு. உண்மையிலே ஒரு உலகத்தரமான ஒரு ஈரான் ஃபிலிம் பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் பசங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி வெனிலா கபடி குழுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்னு. ஆமாடா எப்படா இருக்கு அப்படின்னு. இந்த நம்ம சினிமாவில் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது இவெல்லாம் யாரும் உதவ மாட்டான்னு தூக்கி போடும்லடா ஸ்டில்லு. அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் பிறக்கி எடுத்து ஒருத்தன் படமா பண்ணி ஜெயிச்சிருக்காண்டா அப்படின்னு சொன்னான். நான் படம் போய் பார்த்தேன். உண்மையில அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பார்ப்பான், அதெல்லாம் வேலைக்காக தூக்கி போடு, இதெல்லாம் வேலைக்காக தூக்கி போடு அப்படின்னு சொல்லி போடுவான். அப்படி ஆளுகளா செலக்ட் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சிருந்தப்பல இன்னைக்கு அந்த படத்தில் நடிச்சவங்க தான் ஃப்ரெண்ட் கேரக்டர்ல இருந்து எல்லா படத்துலையும் எல்லா கேரக்டருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த படத்துல அழகர் சாமி குதிரையில பாத்தீங்கன்னா அப்புக்குட்டி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சுசி வந்து வெண்ணிலா கபடி குழு முடிஞ்ச உடனே ஐயா அப்படி அடுத்து வந்து பாஸ்கர் சக்தியுடைய கதையை நான் திரைக்கதையா பண்ணி படம் பண்ண போறேன் அப்படின்னாரு. யாரு ஹீரோ அப்படின்னா அப்புக்குட்டி அப்படின்னாப்புல. எனக்கு யாருன்னு தெரியல. இந்த வெண்ணிலா கபடிக்குள்ள ஒருத்தன் குண்டா அப்படி வருவான்ல வந்தாங்க அப்படின்னாப்புல. நான் குப்புன்னு சிரிச்சிட்டேன். படம் பார்க்கும்போது அப்படிதான் சிரிச்சேன். இப்ப நீங்க எல்லாருமே சிரிச்சது மாதிரி தான் நானும் விழுந்து விழுந்து சிரிச்சேன். அப்படி ஒரு அழகா இது பண்ணதப்பல. அந்த அப்புக்குட்டிங்க வந்து தென்றல் அப்படிங்கிற ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது ஒரு சாங்ல வருவாங்க, கம்ப வச்சுக்கிட்டு பின்னால உள்ளவன காவடி எடுத்து வரும்போது அடிப்பான். அந்த ஷாட்டை வந்து நடிச்சு முடிச்சுட்டு அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நான் அந்த நிமிஷம் பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் கூட வராது அந்த ஷாட்டு. அவ்வளவு சந்தோஷமா திருப்தியா என் கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், நான் நல்லா வருவேனா அப்படின்னா. அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா அப்படி என்ட்ரி ஆகிறான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. இந்த கட்சிலாம் வந்து அது சுசீந்திரன் மாதிரி ஆளுக்கு தான் வரும் உண்மையில. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து சுசீந்திரனே பண்ணிருக்கலாம், முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரும் ஒரு இதுவா பண்ணிருக்கலாம். பட் அந்த கேரக்டர் வந்து அப்புக்குட்டிக்கு கொடுக்கணும் பாரு அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. அங்கேதான் அவர் டேரக்டர் நின்றுகிட்டு இருக்காரு. உண்மையில சந்தோஷமா இருந்தது. ஒரு காமெடி, ஒரு எமோஷனல் எல்லாமே ஒரு அழகா கரெக்டா 2 hours வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour, செகண்ட் ஆஃப் 1 hour அப்படின்னு அவ்வளவு பிரமாதமா எந்த கருத்துக்குன்னு சொல்ல முடியாம அவ்வளவு என்ஜாய் பண்ணி நான் பார்க்கும்போது RRல எதுவுமே இல்லை. ஒரு எடிட்டிங் ரூம்ல உட்காந்து தான் பார்த்தேன். அவ்வளவு பிரமாதமா உலக தரத்துக்கு அவ்வளவு அற்புதமா பண்ணியிருந்தாரு. இந்த படம் விஜய் சார் சொன்னது மாதிரி இந்த வருஷத்துடைய பெஸ்ட் ஃபிலிமா இருக்கிறதுல கண்டிப்பா தான் இருக்கும். அதுல எந்த விதமான எதுவுமே இல்லை. அதே மாதிரி தயாரிப்பாளர் தான் சொல்லணும். அவர் ஏற்கனவே பல தடவை மீட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு கதையை சொல்லி இதை படமா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பண்ணதுக்கு வந்து உண்மையில மதன் சாருக்கு வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் போய் சில இடங்களில் கதை சொல்லும் போது ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிறாங்க, தூங்கிடுறாங்க. அவங்கள எழுப்புறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட இப்படி ஒரு ஆளா உட்காந்து இந்த கதையை வந்து நீங்க சொல்லி ஓகே பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நன்றிகள். Glow9 மூவிஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும். நல்லா இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ட்ரெய்லர் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதைக்களம், பார்த்த அளவுக்கு இசையோட பலம் மிகுதியா இருந்தது. நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர் பாஸ்கர் சக்தி அழகர் சாமியின் குதிரை எழுத்து வடிவத்திலிருந்து எனக்கு தெரியும். ஊர்ல பசங்க பந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா டெல்லியில பயோடெக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஆரோக்கியமான வளர்ச்சியை இந்த நாவல் அடைஞ்சிருக்கு. அவரு ஒரு அற்புதமான படைப்பாளி. அவருடைய ஒவ்வொரு நாவலும் இதே போல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நண்பர் சுசீந்திரன் மாஸ் ஹீரோ ஆர்ட்னு ஒரே நேரத்தில் இரட்டை குதிரையில் வெற்றிகரமா பயணித்துட்டு இருக்கவர். அவருடைய அபூர்வமான பயணம் தொடர்ந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதே மாதிரி அவர் வந்து நாவலை திரைவடிவமா பண்ற அந்த தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து பண்ணணும். இந்த மேடையில் ஒரு நல்ல வைப்ரேஷனை உணர முடிந்தது. நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். திரு இளையராஜா, திரு துரை, திரு கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப பிரமிக்க வச்சுட்டான் தம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி வந்தவனை வெற்றிமாறன் சொன்னாரு, ஒரு 3 நாளைக்கு தூக்கம் வராதுல்ல அப்படின்னாரு. படம் ரிலீஸ் வரைக்குமே வராது, அதுக்கு முன்னாடியாவது பார்த்துடணும் எப்படியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா ஒரு நாவலை படமாக்குவதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு நாவலை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா அந்த நாவலோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6-7 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாவல்னோடனே கிளம்புங்கன்றுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த நாவலை படமாக்கிற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த என் சகோதரன் சுசீந்திரனுக்கு நன்றி. இன்னும் மென்மேலும் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நாடோடிகள் ஷூட்டிங் அப்போ தான் வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆச்சு. நான், சசி, கதிர் எல்லாரும் போயிட்டு படம் பார்த்துட்டு, படம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த டைரக்டர்கிட்ட உடனே பேசணும் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி, டைரக்டர் சுசீந்திரன் சார் இருக்காரா, நான் சமுத்திரகனி பேசுகிறேன் அப்படின்னு. அண்ணே நான் தானே சுசி, உன் தம்பினே அப்படின்னா. அவனா நீ வந்துச்சா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா. அன்னைக்கு என்ன முகமலர்ச்சியோட இருந்தானோ அதே முகமலர்ச்சி வரைக்கும் தான் இப்பவும் இருக்காரு. அது மாறலை, இது மாறாது. இதே சந்தோஷத்தோட இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் அடையணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னா பேசுறதுக்கு சில விஷயம்லாம் பிளான் பண்ணிட்டு வருவோம், இதெல்லாம் சொல்லலான்னு. இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த இடத்துலயே அந்த ஊருக்கு போய் அந்த திருவிழாவிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஜாய்ஸ் அண்ட் பெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு 7 to 8 minutes நம்ம பார்த்ததுலே இந்த படம் இன்னும் எவ்வளவெல்லாம் அதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கேன். அண்ட் இது நாளைக்கே ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி எனக்கு இருக்கு. இது இமீடியட்டா பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருது. அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி வெரி ஏர்தி, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ராஜா சார் மியூசிக் பத்தியெல்லாம் நம்ம இங்க பேசவே முடியாது. எப்படி வந்து எனக்கு வந்து அவரோட மியூசிக், எங்க அம்மாவுடைய அன்பு என்னவோ அதுதான் ராஜா சாரோட மியூசிக். அது எப்பவுமே கூடவே இருக்கும். நம்ம கஷ்டத்திலையும் நம்ம சந்தோஷத்திலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயும் நம்ம கூடவே இருக்கும். அதுதான் ராஜா சார் மியூசிக். அந்த மியூசிக்கோட இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அழகர்சாமி குதிரை பார்த்ததுல பாராட்டப்பட வேண்டிய படம். சுசீந்திரன் உண்மையிலே பாராட்டப்படக்கூடியவர். இப்படி ஒரு படத்தை வந்து எடுக்கணும் தைரியம் வந்தது வந்து நிச்சயம் அவரை பாராட்டணும். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த மதன் சாரையும் பாராட்டணும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அழகர்சாமி குதிரை நிச்சயமாக நம்மளாம் வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் நாவல்களும் சிறுகதையும் நிறைய படங்களாக எடுக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும். நம்ம அது நம்மளுடைய கடமையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு சாத்தியம் வந்து இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தமிழக மக்கள் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுபோல் இசைஞானி இளையராஜா சார், அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷம். அவர் கூட யார் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், யாரும் போய் பார்க்கலாம், யாரும் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். ஏன்னா பாண்டி சொன்னார் அவர் பக்கத்தில் கூட உட்கார முடியலன்ட்டு. நம்ம தமிழ்நாட்டு பொக்கிஷம், நம்ம போய் அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், பக்கத்துலையும் உட்காரலாம். அது நம்மளால முடியும். அவரை தயவு செய்து இப்படியே சொல்லி சொல்லி நம்மகிட்ட இருந்து பிரித்து வைக்காதீங்க. இப்போதான் நம்மளோட வந்து உட்கார்ந்துருக்காரு. தயவு செய்து அவரை நம்மளை வந்து பிரிக்காதீங்க. அவர் நம்ம மண்ணை சார்ந்தவர் தான். ஸோ இந்த படம் வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் அப்புக்குட்டி பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல. ஸோ அப்புக்குட்டியும் நான் வாழ்த்துறேன். நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.